அது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம கிட்ட இருந்து எதையாவது மறைச்சா நம்மள ஏமாத்துறாங்கன்னு தோணுதே, அது ஏமா? மனசு அதையே யோசிக்குது. அதை விட்டு வெளியில வர முடியலம்மா. அவங்க ஏன் நம்ம கிட்ட மறைக்கணும்? நம்மள அவங்க நம்பலையா? அல்லது நம்ம கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது நடந்திருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. யாரு? பங்கஜா? ஒருத்தர் நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்படி ரூமுக்குள்ள ஒடுங்கி இருந்தா அந்த குழப்பம் சரியாயிடுமா? நேர்ல போய் பேச சூர்யா, அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும். சரிம்மா. அனு, இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான ஃபைல். ஒரு முக்கியமான டெண்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஃபைல்ல தான் இருக்கு. வெரி கான்ஃபிடென்ஷியல். ரொம்ப நேர்மையா இருக்கவங்க கிட்ட, ரொம்ப நம்பிக்கையா இருக்கவங்க கிட்ட இந்த ஃபைலை கொடுக்கணும்னு 1 hour சொன்னேன். இதை பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. உன்னை நம்பி நான் பர்சனலா ஒப்படைக்கிற பொறுப்பு இது. இதுல இருக்கிற கோட் ஃபிகர் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், மீரா கூட தெரியாது. So, be careful, Anu. என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். And another thing, waste management பத்தி மீரா கொடுத்த ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி இன்ஃபர்மேட்டிவ். நீ ஒரு தடவை பார்த்துட்டு உன்னோட ஒபினியன் ஷேர் பண்ணு. சார், என் ரிப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் எதுக்கு அனுவோட ஒபினியன்? We can proceed, right? நோ மீரா, நம்ம யாருமே யோசிக்காத ஆங்கிள் அனு யோசிக்கிறா. அதுக்காக தான் சொன்னேன். சார், இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் டிஸ்கஷன்ல நானும் இருந்தேன். இதெல்லாம் பர்சனல் லெவல்ல நடக்கணும்னு எனக்கு தோணுது. புரியல அனு. அப்படின்னா சார், நம்மள மாதிரி பெரிய கார்ப்பரேட் கம்பெனி என்னதான் குப்பை விஷயத்துல சீரியஸா யோசிச்சாலும் மக்கள் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கலனா இத சக்சஸ் பண்ண முடியாது சார். எஸ், யூ ஆர் ரைட். ரோட்ல, ஆறுல, ஏரியில மக்கள் குப்பைய கொட்டுறத முதல்ல நிப்பாட்டணும் சார். முக்கியமா டூரிஸ்ட் ஸ்பாட்ல குப்பைய கொட்டுறத நிப்பாட்டணும். மக்கள் என்ஜாய் பண்றதுக்கு அங்க போறாங்க. அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு எல்லா குப்பையையும் அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. இதனால அந்த இடமே ரொம்ப அசிங்கமாயிடுது. இந்த பழக்கத்தை முதல்ல நிப்பாட்டணும் சார். இதெல்லாம் பேச்சுல மட்டும்தான் முடியும். நாம ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, இதெல்லாம் நாம செய்ய முடியுமா? குப்பையை ரோட்ல கொட்டாதீங்கன்னு கவர்மெண்ட் எவ்வளவு தடவை சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது கேட்டிருக்காங்களா? நாம சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா என்ன? I don't think it's possible. இப்படி நாமளே முடியாதுன்னு நினைச்சா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி நாம பண்ற டிஸ்கஷன் எல்லாமே வேஸ்டா தான் போகும் மேடம். ஒரு விஷயத்தை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அத நாம நம்பணும். அப்பதான் அதை அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி அனு. பட் மீரா, she is right. முதல்ல இத நம்மளால செய்ய முடியும்னு நாம நம்பணும். நெக்ஸ்ட், மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் நாம இதை ஆரம்பிச்சு வச்சா போதும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நம்ம கூட நிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். கரெக்ட் அனு. வெரி இன்ட்ரெஸ்டிங். இத பத்தி நானே அண்ணன் கிட்ட பேசுறேன். நைஸ் ஐடியா அனு. ஃபைல் ஜாக்கிரதை அனு. எஸ் சார். சூர்யா சார் ஏன் வரலன்னு கேட்கலாமா? கேட்டா என்ன நினைப்பாங்க இவங்க 2 பேரும்? சூர்யா சார் ஆச்சும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம். சூர்யா, என்னப்பா ஆபீஸ் கிளம்பிட்டியா? இல்ல உனக்கு பிடிச்சவங்கள பார்க்க போறியா? அதான் பங்கஜ தானே பார்க்க போற. சரி, உன் போன் சுவிட்ச் ஆஃப்லயா இருக்கு? ஆமாமா. பாத்தியா, அதான் எல்லா போனும் லேண்ட்லைனுக்கே வருது. மனசு சரியில்லைன்னா போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது கூட தெரியறது இல்ல.
முதல்ல யார பார்த்து என்ன பேசணுமோ அத பேசிட்டு வா. அப்பதான் ஓ மனசு சரியாகும். வரம்மா. ம். எல்லார் முன்னாடியும் ஆபீஸையே தூக்கி குடுக்கற மாதிரி கொடுத்துடுறது, அப்புறம் பின்னாடியே சூப்பர்வைஸ் பண்ண போறது. சந்திரா மேல ப்ரோயின் லாக்கு நம்பிக்கையே இல்ல, மாமின் லாக்கும் நம்பிக்கை இல்ல. அதான் ப்ரோயின்லா இப்படி ஆபீஸ்க்கு வேக வேகமா சூப்பர்வைஸ் பண்ண போறாரு. பாவம் சந்திரா திறமை இருந்தும் சான்ஸ் இல்லாம கஷ்டப்படுறான். இன்னைக்கு சார் ஏன் ஆபீஸ்க்கு வரல? நான் அனுப்பின மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ணலையே. ஒருவேளை என் மேல ஏதாவது கோவமா இருக்காரா? சார் கூட பேசி 24 மணி நேரம் ஆக போகுது. ஹலோ சார். பேசலாமா? பிஸியா? ஐயோ பிஸிலாம் இல்ல சார். ஆனா சார் ஏன் சார் ஆபீஸ்க்கு வரல? நான் அனுப்பின மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணலையே. இப்பதான் நினைச்சேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு. ஆனா உங்க மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. போனை ஏன் சார் எப்ப பார்த்தாலும் இப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? அனு, இப்படி போன்லயே பேசிட்டு இருக்க போறியா இல்ல வெளியில வரியா? வெளிய வா. ஆமா. போன்ல என்ன பேச விடாம படபடன்னு பேசுன. இப்ப என்னடானா அப்படியே மௌனமா நிக்கிறியே? அது 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 சார். அது 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 சார். இதை தவிர வேற ஏதாவது சொல்லணும்? நீங்க ஏன் சார் இங்க வந்தீங்க? ஏன் வரக்கூடாதா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். நேத்து நீங்க இங்க இருந்து போன பின்னாடி உங்க கூட பேசணும்னு ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு. ஆனா உங்க கூட பேசவே முடியல. நீங்களும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஆனா இப்ப திடீர்னு வந்தா நான் என்ன சார் பேசுறது? அதான் நேர்ல வந்துட்டேனே. போன்ல பேசணும்னு நினைச்சதெல்லாம் இப்ப நேர்ல பேசலாமே. ஆரம்பிச்சிட்டான்பா. வயசு பையன் கூட கொஞ்சம் கேப் விடுவான். ஆனா இந்த சூரிய பிரகாஷுக்கு தினமும் இவ வீட்டுக்கு வந்து பேசுறதே ஒரு பெரிய வேலையா போச்சுப்பா. இவனை பார்த்தா ஒரு பக்கத்துல பொறாமையா இருக்கு, இன்னொரு பக்கத்துல எரிச்சலா வருது. சரி, எதுக்கும் இதையும் ஒரு போட்டோ எடுத்து வைப்போம். இதையே தனி ஆல்பமா போட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினா நல்ல பிசினஸ் ஆகும் போல இருக்க. யாரு வராங்க யாரு போறாங்கன்னு எதையும் கவனிக்காம மாறி மாறி ஈன்னு இழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னதாண்டா பேசுவீங்க ரெண்டு பேரும்? சார் வீட்டுக்கு வாங்க சார். இல்ல பரவாயில்ல, இங்கேயே பேசலாம். ஆமா, உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டேனே, நீங்க தான் வரல, ஒரு மெசேஜ் கூட பண்ணல. ஓகே ஓகே, உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டா இருக்கு இல்லன்னு சொல்லாம ஏன் இவ்வளவு நீளமா பதில் சொல்ற? எப்படி பேசணும்னே எனக்கு தெரியல சார். ஐம் சாரி சார், ரியலி சாரி சார். அனு, நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன்.
என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? நீங்க ஏன் நேத்துல இருந்து பேசவே இல்ல? ஒரு மெசேஜ் கூட பண்ணல. சரி சரி, ஐம் சாரி. ஓகே. ஐயோ, நீங்க ஏன் சார் என்கிட்ட சாரி கேட்கணும்? நான் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் போல. நீங்க விஐபி, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அதுல ஏன் ஞாபகம்லாம் எப்படி சார் உங்களுக்கு வரும்? தப்பு ஏன் மேலதான் சார். ஐம் சாரி சார். அவன் என்னமோ சொல்றா, உடனே இவ தலை குனிஞ்சுக்கிறா. இவ என்னமோ சொல்றா, அவன் உடனே தலையை குனிஞ்சுக்கிறா. ச்சே, என்ன எழவுடா இது? இன்னும் ஏதாவது சாரி பாக்கி இருக்கா? அப்பாடி, நீ இப்படி சிரிச்சாதான் என்னால பேச முடியும். நிஜமா சொல்லணும்னா எனக்கு இருக்கிற மனப்போராட்டத்தை சரி பண்ணணும் தான் இங்க வந்தேன். என்னாச்சு சார்? இந்த கொசு அவங்களையெல்லாம் கடிக்க மாட்டேங்குது. ஒருவேளை இதுவும் சூரிய பிரகாஷோட ஆளா இருக்குமோ? ஆ? ஆபீஸ் பொறுப்பெல்லாம் உன்கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி ஆபீஸ்க்கு வந்தார் பாத்தியா ப்ரோயின்லாம்? இதெல்லாம் சீட்டிங் சந்திரா. நோ மான்சி. உனக்கு தெரியாது சந்திரா, எனக்கு எல்லாம் தெரியும். ப்ரோயின்லாம் இப்படின்னா மாமின்லாம் இன்னொரு பக்கம். ஐயோ, தான் பையன் ஆபீஸ்க்கே போகலேன்னு உருகிறத நீ பார்க்கணுமே. மை காட். ஆமா, நீ பாட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் ஆபீஸ் ஆவே வாங்கிட்டா தட்ஸ் நேச்சுரல் மான்சி. ஸ்டாப் இட் சந்திரா. எது நேச்சுரல்? ஒரு பையன் ஆபீஸ்க்கு போனா அதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல போகாத பையனுக்கு உருகிறதா? இவங்க தான் இப்படின்னா அந்த மீரா ஐயோ ஒவ்வொரு ஜாப்லயும் இன்டர்ஃபியர் ஆக வேண்டியது. தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஹெட் வெயிட். ஏன் உனக்கு டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியாதா? அவ சொல்லதான் நீ செய்யணுமா? ஆபீஸ் என்ன கிண்டர் கார்டனா? அவ தான் டீச்சரா? என்னமோ தன்னாலதான் இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸே நடக்கிற மாதிரி ரொம்ப தான் அழட்டிக்கிறா. இங்க பார் சந்திரா, இப்ப வாச்சும் நல்ல ஒருத்தனா திறமையான ஆளா பார்த்து அந்த இடத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணு. மீராவை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வையே. மான்சி, மீரா இஸ் டேலண்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகே, ஐ ஜஸ்ட் நீட் டு அப்டேட்டட் யூ ஃபியூ திங்ஸ். ரொம்ப முக்கியமா, அண்ணன் இன்னைக்கு ஆபீஸுக்கு வரவே இல்லை. நேத்து ஆக்சுவலா வந்ததே எல்லா ஜாபையும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதான். நீ நினைக்கிற மாதிரி ஆபீஸ்ல இருந்து வேலை செய்ய வரல. கேட்டுச்சா பேபி? அண்ணன் ஆபீஸுக்கு வரவே இல்ல. வாட்? ப்ரோயின்ல ஆபீஸ்க்கே வரலையா? சோ நீயா ஏதாவது இமேஜின் பண்ணிக்காது. அண்ணன் ஆபீஸ் பொறுப்பை என்கிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடியே வேவு பாக்குற டைப்பே இல்ல. ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஜென்டில்மேன். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். சரி, போதும் உங்க அண்ணன் புகழ். நெக்ஸ்ட் திங் இஸ், நீ தான் சொன்னியே திறமையான ஆள், நல்ல கேண்டிடேட், எக்ஸ்ட்ரா blah blah blah. அப்படி ஒருத்தி இருக்கா, அனு சுப்பிரமணியம். ஷீ இஸ் குட் மான்சி. அவகிட்ட எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அது சக்சஸ் தான். ஆனா அவ ஜாப் ப்ரொஃபைல் வேற, மீரா ஜாப் ப்ரொஃபைல் வேற. நீ சொல்ற மாதிரி அப்படி மீராவோட இடத்துக்கு அணுவை ரீப்ளேஸ்மென்ட் பண்ண முடியாது மான்சி. ஏன் முடியாது? ஆபீஸ் பொறுப்பு முழுக்க இப்ப உன்னோடது தானே. இப்பவும் நீ ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கலனா எப்படி சந்திரா? உனக்கு பிடிச்ச எம்ப்ளாயிஸ முக்கியமான போஸ்ட்ல அப்பாயிண்ட் பண்ணு. அப்பதான் ஆபீஸ் உன் கண்ட்ரோல்ல வரும். எப்படியோ அந்த மீராவோட இம்பார்ட்டன்ஸ் குறையும். ஒவ்வொரு மாசமும் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் அவளுக்கு தரும் பாரு. மை காட், என்னால சகிச்சுக்கவே முடியல. உடம்பெல்லாம் கூசுது. அத முதல்ல நிப்பாட்டணும். புரியுதா? யா மான்சி.
ஐயோ சாயங்காலம் பேச ஆரம்பிச்சதுங்க. நைட் ஆயிடுச்சு, இன்னும் பேசிட்டு இருக்குங்க. இதுங்க பேசி முடிச்சது வீட்டுக்கு போலான்னு பார்த்தா எனக்கு இன்னும் வயசாயிடும் போல இருக்க. காதலுக்கு கண்ணு இல்ல மூக்கு இல்ல, இருந்துட்டு போட்டோம். ஏண்டா மனசாட்சி கூடவாடா இல்ல? அனு, நல்லா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரலையே. திரும்பவும் அதே கேள்வி. இன்னும் எத்தனை தடவை சார் கேப்பீங்க? நான் தான் சொன்னல அன்னைக்கு அங்க வரலன்னு. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதே கேக்குறீங்க? ஏன் சார் என் மேல சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் இல்ல அனு. அது ப்ளீஸ் நல்லா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. தலை சுத்தி விழுந்ததும் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா நிச்சயமா நான் உங்க வீட்டுக்கு வரல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்தா தலைவலி தான் சார் வருது. எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது சார். மயக்கம் போட்டு விழுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அப்புறம் பங்கஜ் சார் தான் என்ன வீட்ல டிராப் பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல சார். எனக்கு ஏதாவது பிரச்சனையா சார்? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? சச்சா, அப்புறம் ஏன் சார் உங்க வீட்டுக்கு வந்தியான்னு திரும்ப திரும்ப கேக்குறீங்க? எனக்கு தான் உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாதே. ஒரு நிமிஷம் இரு. டிஷர்ட் வாங்கி கொண்டு வந்து தரா, அதுவும் அனுவுக்கா? அவ டிஷர்ட் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. என்ன கன்றாவிடா இது. சார் இது நீ வாங்கிட்டு வந்தது தானே? ஆமா சார், உங்களுக்காக எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இது எங்க வச்சுன்னு தெரியல சார். தேடிட்டே இருந்தேன். இது காணாம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். பட் இது எப்படி சார் உங்ககிட்ட கிடைச்சது? ப்ளீஸ் சொல்லுங்க சார், இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சது? எங்க கிடைச்சா என்ன? எனக்கு சேர வேண்டிய கிஃப்ட் என்கிட்ட